டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற ஞானமலை அப்படிங்கிற திருத்தலத்தை நம்ம தரிசனம் பண்ணுறோம். ஞானமலை எங்கே இருக்குது? சென்னையிலிருந்து வேலூர் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில், ஹைவேல, தேசிய நெடுஞ்சாலையில் காவேரி பாக்கம் வரும். அந்த காவேரி பாக்கத்திலிருந்து சோளிங்கர் செல்வதற்கு ஒரு சாலை போகும். அதில் சுமார் 14 கிலோமீட்டர் போனோன்னா கோவிந்தச்சேரி, அங்கிருந்து பக்கத்தில் ஞானமலை, 150 படிகள். இந்த ஞானமலையில் 1997க்கு அப்புறம்தான் இந்த கோவில் இருக்கிறதே தெரிய வந்ததுன்னு பார்த்தோம். இந்த கோவிலை அருணகிரிநாதர் தரிசனம் பண்ணுறார். இந்த கோவிலுக்கு வந்திருக்கார். இந்த கோவிலுக்கு வந்த அருணகிரிநாதருக்கு என்ன மனசில் தோன்றுகிறது அப்படின்னா, முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். அப்பா, உன்னை நான் திருவண்ணாமலையில் உனது திருவடி தரிசனம் எனக்கு கிடைச்சிது. என்னை நீ உயிர் காக்கிற போது, என்னை தாங்கி பிடிக்கிற போது உனது திருவடி தரிசனம் கிடைச்சது. அந்த திருவடி தரிசனத்தை இந்த திருத்தலத்தில் நீ எனக்கு காட்டி அருளணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுற. அதாவது திருவடி தரிசனம்னா என்ன? முருகப்பெருமான் எனக்கு முன்னால் தோன்றணும், உன்னை நான் தரிசனம் பண்ணணும்னு ஆசை அப்படிங்கிற முருகப்பெருமான் இவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு முருகப்பெருமான் தரிசனம் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? குறமகள் தழுவிய குமரன். அதுக்கு பேர், அந்த முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் இல்லையா, அந்த கோலத்திற்கு பேர் குறமகள் தழுவிய குமரன். குறமகள்னா யார்? வள்ளி. வள்ளி எப்படி அணைச்சவாறு முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுக்கிற போது முருகப்பெருமானது திருவடிகள் இந்த மலையில் பதிகிறது. நல்ல கவனிங்க, ஞானமலையில் முருகப்பெருமானுடைய திருவடி பதிகிறது. அந்த திருவடியை இன்றைக்கும் தரிசிக்கலாம். இன்றைக்கும் அங்கே இருக்குது. அந்த தரிசனம் கொடுத்த அதே கோலத்தில் மூலவர் சந்நிதி காணப்படுகிறது, உற்சவர் சந்நிதியும் காணப்படுகிறது. பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் அந்த திருக்கோலத்தை வணங்கிய நிலையில் காணப்படுவார். இது அருணகிரிநாதருக்கு இந்த இடத்துல கிடைச்ச தரிசனம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவடி பூங்கோயில் அந்த இடத்துக்கு பேர். இந்த கோவில்லையே முருகன் சன்னதி உண்டு. முருகன் பார்த்திங்கன்னா ஒரு முகத்தோட 4 திருக்கரங்களோட முருகன் காட்சி தருவர். இந்த வடிவத்திற்கு பேர் பிரம்மசாஸ்தா. அதாவது கமண்டலம், ஜபமாலை, இந்த கோலத்தில் 4 திருக்கரங்களோடு முருகப்பெருமான் காட்சி தருவர். இந்த முருகனுடைய திருவடிகள் பட்ட இடம் திருவடி பூங்கோயில். அந்த இடம் மட்டும் ஒரு 40க்கு 40 அந்த இடம் இருக்கும். இப்போ முருகனுடைய திருவடியை நம்ம தரிசனம் பண்ணுறதுங்கிறது பெரிய பாக்கியம். ஒரு மகான் ஒருத்தர் இருக்காருன்னா அந்த மகானை சுற்றி நம்ம வணங்கணும், ஒரு அங்க பிரதட்சணம் வரணும், ஒரு அடி பிரதட்சணம் வரணும்லாம் நம்ம ஆசைப்படுவோம். அதுபோல் இந்த இடத்துல பக்தர்கள் அங்க பிரதட்சணம், அடி பிரதட்சணம் செய்வதற்கு வழி இருக்குது. இந்த இடத்துல முருகப்பெருமான் திருவடிகளை சுற்றி நம்ம வர முடியும். அந்த இடத்த அந்த அளவுக்கு பாதுகாக்கிறார்கள். ஏன்னா எல்லாரும் போய் அந்த பாதத்தை தொடணும் எல்லாம் நினைப்பாங்க இல்லையா? அதனால் அந்த இடத்த பாதுகாத்து இன்றைக்கும் பக்தர்களுக்கு அந்த அனுக்கிரகத்தை வழங்கி வருகிறார்கள். இங்கே பார்த்திங்கன்னா முருகன் பிரம்மசாஸ்தா வடிவம் அப்படின்னு சொன்னேன். இந்த பிரம்மசாஸ்தா வடிவம் அப்படிங்கிறது முருகனுடைய ஒரு வடிவம். முருகனுக்கு பார்க்குறோம் இல்லையா, ஒரு முகம், 2 முகம், 3 முகம், 4 முகம், 5 முகம், 6 முகம். முருகன் பல்வேறு திருக்கோலங்களில் நமக்கு தரிசனம் தருகிறார். முருகன் 6 முகம் எதற்காக அப்படின்னா, அதற்கு ஒரு காரணம் ஆன்மீக நூல்களில், புராணங்களில் சொல்லப்படுகிறது. சிவனுக்கு 5 முகம், சிவனுக்கு 5 முகம், பார்வதிக்கு 1 முகம். அப்பாவும் அம்மாவும் சேர்ந்த வடிவம்தான் முருகன்னு உணர்த்துவதற்காக முருகப்பெருமானுக்கு 6 முகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரம்மசாஸ்தா ஏன்னு பார்த்திங்கன்னா, சாத்தன் அப்படிங்கிற வார்த்தைக்கு தண்டிப்பவன் அப்படின்னு அர்த்தம். சாத்தன்னா தண்டிப்பவன் அர்த்தம். பிரம்மசாஸ்தாங்கிறது சாத்தன் அப்படிங்கிறதுலேருந்து சாஸ்தா, பிரம்மனை தண்டித்தவன், அவன்தான் பிரம்மசாஸ்தா. பிரம்மனை தண்டிக்கிறான். எப்போ நமக்கு தெரியும் இல்லையா, அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருளுக்கு அது ஒரு விளக்கம் சொல்ல தெரியாத காரணத்தினால
முருகப்பெருமான் என்ன பண்ணுறார்? பிரம்மனை தண்டிக்கிறார், சிறையில் அடைக்கிறார். அந்த பொறுப்பை தானே எடுத்துக்கிறார். என்ன? உயிர்களை சிருஷ்டி பண்ணக்கூடிய தொழிலை தானே எடுத்து நடத்துகிறார். அதுதான் பிரம்மசாஸ்தா வடிவம். பிரம்மசாஸ்தா வடிவம் இருக்கிற எந்த ஒரு ஆலயத்தில் நீங்கள் போய் தரிசனம் பண்ணினாலுமே நமக்கு ஞானம் கிடைத்துவிடும். காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா குமரக்கோட்டம், அந்த குமரக்கோட்டம் கோவிலில் பார்த்திங்கன்னா பிரம்மசாஸ்தா வடிவத்தில் முருகப்பெருமான தரிசனம் பண்ணலாம். இன்னும் பல கோவில்களில் முருகனை இந்த திருக்கோலத்தில் தரிசனம் பண்ணலாம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, பிரம்மசாஸ்தாவை நம்ம எந்த ஒரு காலத்தில் வணங்கினாலுமே ஒரு சிருஷ்டி தொழிலை, ஒரு உற்பத்தி தொழிலை பண்ணுறதுங்கிறது ஞானம் தொடர்பானது. அதனால் நமக்கு ஒரு ஞானத்தை வழங்கக்கூடியவன் முருகப்பெருமான். நம்மிடம் இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை அகற்றி விடுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த முருகப்பெருமானை வணங்குவது பிரம்மசாஸ்தா வடிவம். ரொம்ப விசேஷமான வடிவம் அது. இந்த மலைக்கு பேர் ஞானமலைன்னு சொன்னேன். ஞானம் அப்படின்னா நமக்கு உடனே என்ன தோணும்? ஓ ஞானம். நம்மளாம் கேட்போம், ஏடா ஒன்றெல்லாம் ஞானம் இருந்து தான் பேசுகிறியா? நம்ம கேட்குறோம் இல்லையா? அந்த ஞானமும் ஒரு ஞானம். ரெண்டு விஷயம் உண்டுங்க. அறிவுன்னு ஒன்று உண்டு, ஞானம்னு ஒன்று உண்டு. அறிவுங்கிறது பெரும்பாலும் எல்லோருக்கும் இருக்கும், அறிவுங்கிறது இருக்கும். ஆனால் ஞானம்ங்கிறது அத்தனை சுலபமாக நமக்கு கிடைச்சிடாது. இப்போ அறிவு கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம படிக்கிறோம், ஒரு யூனிவர்சிட்டி போகிறோம், ஒரு பெரிய ரேங்க்கெல்லாம் நம்ம வாங்குகிறோம், ஒரு மெடல் வாங்குகிறோம், பலரும் புகழ்கிறார்கள். பா அவன் பெரிய படிப்பாளிப்பா, அவன் பெரிய அறிவாளிப்பா சொல்கிறாங்க. யாரான ஒருத்தனை அவன் பெரிய ஞானவான் சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஞானம்ங்கிறது படித்து கிடைக்கிற விஷயம் அல்ல, இறைவனுடைய அனுக்கிரகத்தினால் கிடைக்கக்கூடியது. அது இந்த மலையில் அருணகிரிநாதருக்கு கிடைச்சது. ஞான யோகானுபூதி அப்படின்னு சொல்லுவாங்க, யோக அனுபூதின்னு சொல்லுவாங்க. ஞான யோக அனுபூதி அது அருணகிரிநாதருக்கு இந்த மலையில் கிடைச்சது. எப்படி கிடைச்சது? முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடைச்ச உடனே அந்த யோக அனுபூதி கிடைச்சு முருகப்பெருமான் அவருக்கு உபதேசம், தீட்சை எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அதனால் இந்த முருகனை நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கும் யோக அனுபூதி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா தெய்வத்தை தரிசனம் பண்ணணும். இங்கே ஞானம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? திருவடி. அதுக்கும் ஞானம்னு ஒரு பேர் இருக்குது. திருவடி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஞானம்னு பேர் இருக்குது. ஞானமலை அப்படிங்கிறது திருவடிப்பட்ட மலை, முருகப்பெருமானது திருவடிகள் பதிந்த மலை அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திருவடி பூங்கோயில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஞானமலையில் சடாரி சாத்துவாங்க. இந்த சடாரி நீங்கள் எங்கே பார்க்கலாம்? பெருமாள் கோவில்களில் பார்க்கலாம். ஒரு பெருமாள் கோவிலுக்கு போகிறீங்கன்னா சடாரி சாத்துவாங்க. அந்த சடாரிங்கிறது என்ன? பெருமாளுடைய திருவடி. பெருமாளுடைய திருவடி. அந்த திருவடி பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு மேலே வைப்போம், நம்ம இப்படி நிற்போம், திருவடி வைப்பாங்க. இந்த கோவிலில் முருகப்பெருமானது திருவடிகள் பதிந்த காரணத்தினால இங்கே இருக்கிற அர்ச்சகர் நமக்கு சடாரி வைப்பார். அதாவது அந்த முருகப்பெருமானுடைய திருவடிகள் நமது தலையில் பதிவது போல. அப்போ தான் என்னாகும்? நமது அஞ்ஞானம் என்கிற இருளானது அகலும். இந்த ஞானமலையை சுற்றி பார்த்திங்கன்னா கிரிவலம் வரத்துக்கெல்லாம் வழி ஏற்படுத்தியிருக்காங்க. இங்கே இருக்கிற சிவபெருமான் ஞானகிரீஸ்வரர், எல்லாமே ஞானம், ஞான கணபதி, ஞான ஸ்கந்தன், எல்லாமே அந்த ஞான அப்படிங்கிற பேரோடைய இங்கே இருக்கிற சந்நிதிகள் அனைத்துமே வழங்கப்படும். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் சந்நிதியில் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர் வருவாராம். ஞானவெளி சித்தர், ஞானகிரி சித்தர் அப்படின்லாம் அவருக்கு பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் அவருக்கு பேர் இருக்குது. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சித்தர் இந்த மலைக்கு மேலே வந்து, இந்த மலைக்கு மேலே 2 பக்கம் பார்த்திங்கன்னா, வடபக்கம் தென்பக்கம் பார்த்திங்கன்னா குகைகள் உண்டு. அந்த குகையில் தான் தங்கியிருப்பாராம். அந்த குகையில் தங்கியிருந்து இந்த முருகப்பெருமானை தரிசிக்க வருகின்ற பக்தர்கள், அந்த காலத்தில் நடுப்புற தான் பல காலம் இந்த மலை எங்கே இருக்குன்னு தெரியாமல் போச்சுன்னு சொன்னேன். அந்த காலத்தில் வழிபாடு இருந்திருக்கு.
என்ன பண்ணுவாராம், இந்த குகையில் தங்கியிருந்து முருகப்பெருமான தியானம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதங்கள் கொடுப்பாராம், மூலிகைகள் கொடுப்பாராம், அவர்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் அகற்றுவாராம். இந்த மலையில் பார்த்திங்கன்னா வெப்பாலை மரங்கள் அப்படிங்கிற மரங்கள் இருக்குது. வெப்பாலைன்னு பேர். இந்த மரத்தினுடைய இலைகளுக்கு என்ன ஒரு தன்மை அப்படின்னா, நமக்கு எத்தகைய சருமம் தொடர்பான நோய்கள் இருந்தாலுமே எல்லாமே அகன்றுவிடும். இந்த மலைக்கு அப்படி ஒரு சிறப்பு உண்டு. இந்த மலைக்கு மேலே இருக்கிற இந்த வெப்பாலை அப்படிங்கிற மரங்களுக்கு. இந்த மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஏரி, ஒரு பக்கம் வயல்கள். எந்த ஒரு மலைக்கு மேலே போய் நீங்கள் கீழே நிலப்பரப்பை பார்த்தாலுமே ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? எங்கே போனாலுமே ஆச்சரியமாக இருக்கும். இந்த மலைக்கு மேலிருந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயற்கை அழகையும் அந்த ஏரி நீர்நிலைகளோட அழகையும் நாம் பார்க்கிற போது நமது மனதை பறிகொடுத்து விடுவோம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சூழல் மேலே இருக்கும். இன்னொன்று, இந்த மலைக்கு பேர் ஞானமலை. ஞானமலை, இந்த ஞானமலைக்கு வடமேற்கு திசையில் வள்ளிமலை, வடகிழக்கு திசையில் தணிகை மலை. இந்த 3 மலையுமே ரொம்ப விசேஷமான மலை. அருணகிரிநாதர் பாடினது புராண சிறப்புகள் கொண்ட மலை. வள்ளிமலை, ஞானமலை, திருத்தணிகை மலை, இந்த 3ஐயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவத்தில் காணப்படும். முக்கோண வடிவத்தில் அமைஞ்ச இந்த 3 மலைகளையும் ஒரே நாளில் தரிசிப்பது அப்படிங்கிறது அத்துணை பலன்களை கொடுக்க வல்லது. ஒரே நாளில் இந்த 3 மலையையும் தரிசனம் பண்ணலாமா, அப்பேற்பட்ட சிறப்புகள். இந்த ஞானமலை பார்த்திங்கன்னா, ஞானம்ங்கிறதுக்கு திருவடின்னு சொன்னேன். இந்த திருவடி தான், மகான்களுடைய திருவடிகள் தரிசனம்தான் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. மனிதனுடைய பாவங்களை அகற்றக்கூடியதுன்னு ஒரு குருவினுடைய ஆசீர்வாதம். அந்த குருவினுடைய ஆசீர்வாதமாக அருணகிரிநாதர் இந்த மலைக்கு வந்து இந்த முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணி உனது தரிசனம் எனக்கு கிடைக்கணும்னு வேண்டி குரமகள் தழுவிய குமரன் அப்படிங்கிற கோலத்தில் அவருக்கு தரிசனம் கொடுத்தார்னு பார்த்தோம். அந்த முருகப்பெருமானது தரிசனத்தை இன்றைக்கும் இந்த மலையில் நாம் பெறுவதாக எண்ணி இந்த திருவடியை நம்ம தரிசனம் பண்ணணும். இந்த திருவடியை தரிசனம் பண்ணணும். இந்த மலை ஞான மலைங்கிறது மிக சமீப காலத்தில் கண்டுபிடிச்ச மலைங்கிறதுனால பல முருக அடியார்களுக்கே தெரியாது, இப்படி ஒரு மலை இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் 2 திருப்புகழ், 2 திருப்புகழை இந்த ஞான மலையை பற்றி அருணகிரிநாதர் பாடியிருக்கார். அதில் ஞானமலைங்கிற ஒரு குறிப்பையும் சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட அற்புதமான மலை இத்தனை காலத்திற்கு பிறகுதான் நமக்கு கிடைக்கணும்னு முருகப்பெருமான் தீர்மானித்து மிக சமீப காலத்தில் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார். கடவுள் சம்பந்தப்பட்ட எதையுமே மனிதர்களான நாம் தீர்மானிக்க முடியாது. எத்தனையோ ஆலயங்களை பாடியிருக்கிறார்கள் நாயன்மார்கள். ஆனால் அத்தனை ஆலயமும் நமக்கு கிடைச்சிருக்கான்னா கிடைக்கல. அன்னமையா எத்தனையோ கீர்த்தனைகள் பாடினார், எத்தனையோ பல ஆயிரங்கள், நமக்கு அவ்வளவு கிடைக்கல, சொற்பமாக கிடைச்சது. திருவையாறு தியாகராஜர் நிறைய பாடியிருக்கார், நமக்கு கிடைக்கல, சொற்பமாக கிடைச்சது. அதுபோல அருணகிரிநாதர் பாடின இந்த திருத்தலம் நமக்கு கிடைத்தது முருகப்பெருமான் அருளே. நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.